வணக்கம் வியூவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 60 காண்போமா? துருவன் பகவானிடம் என்ன கேட்கிறான் என்பதை காண்போமா? பகவானே, பாகவதனுக்கு கைங்கரியம் செய்வதால் ஏற்படும் பேரானந்தம் அவர் செய்யும் எந்த ஒரு செயலிலும் கிடைக்காது. பகவானே, எனக்கு ஒரே ஒரு பிரார்த்தனை தான். நான் எப்பொழுதும் உன்னுடைய கல்யாண குணங்களையும் கதைகளையும் நன்றாக பருகி அதனால் மதம் பிடித்தவனாக ஆக வேண்டும். என்னுடைய பக்தியானது நாளுக்கு நாள் பெருக வேண்டும். நான் எப்பொழுதும் தூய மனதோடு விளங்க வேண்டும். இந்த ஒரே ஒரு பிரார்த்தனையை உன் திருவடியில் வைக்கின்றேன். மற்ற எதுவும் வேண்டாம் என துருவன் பகவானின் திருவடியை வணங்கி நிற்கின்றான். மைத்ரேய முனிவர் தொடர்ந்து கூறினார், அன்பார்ந்த விதுரனே, உள்ளத்தில் நல்லெண்ணம் உடைய துருவ மகாராஜா வழிபட்டு முடிந்தவுடன் துருவனிடத்தில் மிகுந்த அன்புடைய பரமபுருஷ பகவான் துருவனிடம் பின்வருமாறு பேசத் தொடங்குகிறார். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீ பகவானுவாச்ச வேதாகம் தேவ்யவாசிதம் ஹ்ருதி ராஜன்யபாவகத்தது பிரயச்சாமி பத்ரம் தே துராபம் அபிசீவ்ருத. அன்பிற்குரிய துருவனே, உனக்கு எல்லா நன்மைகளும் உண்டாவதாக. நீ மிக கடுமையாக விரதம் இருந்து தவத்தினை நிறைவேற்றினாய். நீ விரும்பி வந்ததை என்னிடம் கேட்காவிட்டாலும் உன் உள்ளத்தில் இருந்த ஆசை என்னவென்று எனக்கு தெரியும். உன்னுடைய ஆசை பேராசையாகவும் நிறைவேற்றுவதற்கு அரியதாயினும் கூட நிறைவேறுவதற்கு நான் உனக்கு துணை புரிவேன். துருவன் ஆசைப்பட்டது பிரம்மலோகத்தை விட மிக பெரிய பேரரசை அவர் விரும்பினார். அது சத்திரியனுக்கே உரிய இயற்கையான ஆசையாகும். அவர் 5 வயது குழந்தையானதால் தனது தந்தையை விட, தாத்தாவை விட, கொள்ளுத்தாத்தாவை விட தான் பெரிய அரசினை பெற விரும்பினார். அது குழந்தைத்தனமான பேராசை என்பதை பகவான் அறிவார். அதே சமயம் துருவனுடைய மனதில் சிறந்த பக்தனாக வேண்டும் என்ற எண்ணமும் இருந்தது. அதனால் அவருடைய ஆசையை நிறைவேற்ற பகவான் விரும்பினார். பகவான் கூறினார், எனதன்பு துருவனே, உனக்கு நான் வடமீன் என்று அறியப்படும் ஒளிமிகுந்த கிரகத்தினை பரிசாக அளிக்கப் போகிறேன். அது கல்ப இறுதியின் அழிவு காலத்தில் கூட தொடர்ந்து அழியாதிருக்கும். இந்த உலகினை இதுவரை யாரும் ஆண்டதில்லை. இது அனைத்து சூரிய குடும்பங்களினாலும் கிரகங்களினாலும் விண்மீன்களினாலும் சூழப்பட்டிருக்கும். இவ்வடமீனை தம் வலப்புறமாக கொண்டு தர்மதேவன், அக்னி, காசியபர் மற்றும் சுக்கராச்சாரியார் போன்ற மகா முனிவர்கள் வாழும் கிரகங்கள் இக்கிரகத்தை சுற்றி வரும். அனைத்து கிரகங்களும் அழிக்கப்பட்ட பிறகும் கூட இக்கிரகம் நிலையாக இருக்கும். ஒரு பக்தன் பௌதீக இன்பங்களுக்குரிய வசதிகள் அதிகம் உடையவனாக இருந்தாலும் அவன் பகவானிடத்து அன்பு செலுத்துவான் என்பது துருவன் மூலம் தெரிகிறது. மகனே துருவா, நீ இப்பொழுது நாட்டிற்கு திரும்பிச் செல். உனது தந்தை தன் ஆட்சியினை உனக்கு அளித்து வனம் சென்ற பிறகு நீ தொடர்ந்து 36,000 ஆண்டுகள், அதாவது ஷட்ரிம்சத் வர்ஷ சகசிரம், ஷட்ரிம்சத் 36 சகசிரமாயிரம், 36,000 வருடங்கள் இந்த நில உலகம் முழுவதையும் ஆழ்வாய். உனது புலன்கள் அனைத்தும் இப்போது இருக்கின்ற வலிமையுடனேயே தொடர்ந்து இருக்கும். உனக்கு முதுமை என்பதே கிடையாது. இவ்வாறு ஆட்சி புரிந்து உனது ஆட்சி காலம் முடிந்த பிறகு நீ துருவ பதவியை வந்து அடைவாய். எதிர்காலத்தில் உன் சகோதரன் உத்தமன் காட்டிற்கு வேட்டையாடச் செல்வான். அங்கு அவன் யட்சர்களால் கொல்லப்படுவான். உனது சிற்றன்னையான சுரூசி தன் புதல்வன் இறந்த துக்கத்தினால் அவளும் காட்டிற்கு சென்று காட்டு தீக்கு இரையாவாள். இந்த விஷயம் துருவ மகாராஜாவினிடத்தில் பகவானால் குறிப்பாக கூறப்பட்டதற்கு காரணம், அவளுக்கு எதிராக பழிவாங்கும் தீர்மானத்தில் துருவன் உறுதியாக இருந்தார். 5 வயது சிறுவனானாலும் துருவனுக்கு சிற்றன்னை செய்தது அபராதமான செயல்தான். யாரையும் அபராதம் செய்யக்கூடாது என்பதனையும் இதன் மூலம் உணரலாம். எந்த நேரமும் எது வேண்டுமானாலும் ஏற்படலாம். வாழ்க்கை நிலை இல்லாதது. இதை துருவனுக்கு உணர வைக்கவே பகவான் எதிர்காலத்தில் நடக்கப் போவதை எடுத்து கூறினார். இந்த உலகியல் வாழ்க்கையில் நீ மயங்கி விடாதே, நிலையாக இரு என்பதை உணர்த்தினார். குழந்தை துருவா, நீ வாழும் பொழுதும் சிறந்த பக்தனாக வாழ்ந்து மிக பெரிய வேள்விகளை செய்ய வேண்டும். நானே அனைத்து வேள்விகளின் நாயகனாக உள்ளேன். சிறந்த தான தர்மங்களையும் செய்பவனாக விளங்குவாய். இவ்வாறு உன் வாழ்வில் நீ உலக மகிழ்ச்சியின் ஆசிகளை அனுபவிக்க கூடியவனாக இருப்பாய். உன்னுடைய வாழ்வின் இறுதியில், அதாவது மரணத்தின் போது கூட நீ என்னை நினைப்பவனாக விளங்குவாய். அந்தே நாராயண ஸ்மிருதி.
இந்த கல்பகாலம் முடியும் வரை துருவ பதவியில் இருந்து பின் இவ்வுடல் கொண்ட ஜட வாழ்வை நீ நீத்த பிறகு சர்வலோக வாசிகளால் துதிக்கப்படும் எனது உலகத்தை நீ அடைவாய். அது சப்தரிஷி மண்டலத்திற்கு மேலாக இருக்கின்றது. அதனை நீ அடைந்த பிறகு இந்த உலகத்திற்கு மீண்டும் திரும்பி வரமாட்டாய். மைத்ரேயர் கூறினார். துருவ மன்னரால் துதிக்கவும் மரியாதையும் செய்யப்பட்டு தமக்குரிய மண்டலத்தை அவருக்கு அளித்த பிறகு பகவான் ஸ்ரீ விஷ்ணு கருட வாகனத்தின் மீது ஏறி துருவ மன்னர் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது தனது இருப்பிடத்திற்கு திரும்பிச் சென்றார். அனைத்து கோள்களுக்கும் மையமாக இருக்கும் தமது இடத்தை அளித்து துருவபதமாக்கினார். பகவானுடைய இருப்பிடம் எது என்று பகவத்கீதையில் விளக்கப்பட்டுள்ளது. பகவத்கீதை ஸ்ரீ பகவானுவாச்ச ந தத் பாசயதே சூர்யோ ந சசாங்கோ ந பாவகः யத் கத்வா ந நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆன்மீக உலகம் சூரியனாலோ சந்திரனாலோ மின்சாரத்தாலோ பிரகாசப்படுத்தப்படுவது இல்லை. அங்கே சென்றடைந்த பின் ஒருவன் மீண்டும் இந்த ஜட உலகிற்கு திரும்புவதே இல்லை. அதனையே நாம் வைகுண்டம் அல்லது பரமபதம் என்று அழைக்கின்றோம். பகவான் கிளம்பி சென்ற பிறகு துருவன் தனது அரண்மனைக்கு திரும்பிச் செல்கின்றார். பகவானின் திருவடி தாமரை தொழுது விரும்பிய பலனை பெற்ற பிறகும் கூட துருவன் அதிக மகிழ்ச்சி அடைந்து விடவில்லை. இதற்கான காரணத்தை மைத்ரேயி மகரிஷி விதுரருக்கு கூறுவதை பாகம் 61 காண்போமா? நன்றி, வணக்கம்.